கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட இயேசு வழி சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீசஸ் இஸ் தி வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டோட வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேர் நம்பிக்கையா இருக்கும்போது அவரே உன் காரியங்களே வாய்க்கப்படுவார். ஸோ நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கும்போது, ஸோ கர்த்தர் மேல நீ நம்பிக்கையா இருக்கும்போது உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் கூடவே இருக்கிறாரு. ஸோ இதை பார்க்கிற ஆண்டோட பிள்ளைகள், நீங்கள் வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், வயதானவங்களா இருக்கலாம், இல்லை ஊழியம் செய்கிற பிள்ளைகளா இருக்கலாம், வேலை செய்கிற பிள்ளைகளா இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சேன், எல்லாம் உம்மிடம் கொடுத்து விட்டு வெற்றி அடைஞ்சேன். ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சேன், எல்லாம் உம்மிடம் கொடுத்து விட்டு வெற்றி அடைஞ்சேன். எல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே, இயேசுவே எல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே, நான் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. ட்ரை பண்ணி தோத்து போயிட்டியா? உன் சுய புத்தியில் நீ சாஞ்சி சுய பலத்தில் சாஞ்சி உனக்கு சுயமாக நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணி நீ தோற்று போயிருக்கிறியா? உன்னை பார்த்தா ஆண்டு சொல்கிறாரு, உன் சுய புத்தியில் இனிமேல் சாயாதப்பா. இனி வருகிற நாட்டில் இந்த வீடியோ பார்த்துருக்கிற பிள்ளைகள், நீ ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வயதானவளாக இருக்கலாம், வாலிப பிள்ளை யாராக இருந்தாலும் சரி, உன்னை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, உன் சுய புத்தியில் சாயாதப்பா. உன் குடும்பத்தை நடத்துகிற காலத்தில் உன் சுய புத்தியில் சாயாத, ஊழியம் செய்கிறதுல உன் சுய புத்தியில் சாயாத, வேலை செய்கிற காலத்தில் என்ன பிரச்சனை உன் சுய புத்தியில் சாயாத, பிஸ்னஸ் காலத்தில் லாபம் நஷ்டம் அடைஞ்சிட்டியா உன் சுய புத்தியில் சாயாத. என்கிட்ட வா, என்னை நோக்கிப்பார், நான் ஆச்சரியமான ஆலோசனை கொடுப்பேன், மகிமையான காரியத்தை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துவேன், உங்கள்கிட்ட நான் பேசுவேன், பிரச்சனைக்கு நான் தீர்வை சொல்லுவேன். உன் சுய புத்தியில் சாஞ்சனா உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும், உனக்கு போராட்டத்தின் மேலே போராட்டம் தான் வரும், உபத்திரத்தின் மேலே உபத்திரம் வந்துன்னு தான் இருக்கும். உன் சுய புத்தியை நம்பாத. நான் கொடுக்குற ஞானத்தையும், நான் கொடுக்குற புத்தியும், நான் கொடுக்குற அறிவை நீ பயன்படுத்து. எப்படி மலை போல பிரச்சனை வந்தாலும் அதை பனி போல மாற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னோடு கொடுந்து அந்த பிரச்சனை விடுவித்து, உன் சுயபுத்தின் மேலே சாயாமல் உன் முழு இதயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு உன் காரியத்தெல்லாம் செய்யும்போது அந்த எல்லா காரியத்தையும் ரெட்டத்தினையா நன்மை பெறும்படி, அது படிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, வேலை காரியமாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவரையே நம்பி அவரையே சார்ந்து வாழும்போது ரெட்டத்தினையான பலனை கொடுப்பார். தயவு செஞ்சு இது பார்க்குற பிள்ளைகள் சுயபுத்தியில் சாயாதீங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அப்பாவை நம்பி அவர்கிட்ட பேசிட்டு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் விருப்பப்படி அவர் சித்தத்தின்படி செய்யுங்க. உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். இந்த உயிருள்ள வார்த்தைகளை நம்மையும் நம் குடும்பங்களையும் வருகிற நாட்டில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.